கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள் நாதருமாகி கிறிஸ்து இயேசுவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் மே மாதத்தின் 1ஆம் நாளில் ஆண்டவருடைய திருவேட்டிலே வீற்றிருக்கிற நம்ம ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் முன்பு வாசி கேட்ட திருமறை பகுதி ஆதியாகமம் 40வது அதிகாரம் 7 - 15 முடியுள்ள வசனங்கள். அதில் 3வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, மே மாதத்தின் 1ஆம் நாளின் காலை வேளையிலே உன்னுடைய வார்த்தைகளுக்காக உடைய திருவீட்டிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத திருப்பத்தை எதிர்பாராத நேரத்தில் ஏற்படுத்துகின்றவர். கர்த்தாவே, அதை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களை சக்திப்படுத்த வேண்டும் என்று ஆடி செய்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் செல்கிறோம். ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் எதிர்பாராத திருப்பத்தை, எதிர்பாராத மாற்றத்தை தர வல்லவர் என்பதற்கு சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற வேத வசனமே சாட்சி. கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறைசாலை செல். வழக்கம் போல அந்த 3 கைதிகளும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். அதிலே யோசேப்பு பார்க்கின்ற போது வழக்கமாக இருப்பதை விட மற்ற 2 கைதிகளுடைய முகங்களும் வாடலாக இருக்கிறது. இந்த 2 பேருமே அரண்மனையிலே மன்னனுக்கு கீழே முக்கியமான ஸ்தானத்திலே இருந்து பணி செய்தவர்கள். இவர்கள் 2 பேருடைய முகங்களும் துக்கமுகமாயிருக்க யோசிப்பு அவர்களை விசாரிக்கிறார். அதற்கு காரணம் அவர்கள் கண்ட சொப்பனம்தான் என்பதை அறிந்த மாத்திரத்திலே யோசிப்பு சொன்னார், சொப்பனத்தின் விளக்கத்தை தருவது கடவுளுடைய காரியம் அல்லவா, அதை நீங்கள் என்னிடத்திலே சொல்லுங்கள் அப்படி என்று சொன்ன உடனே பானபாத்திரக்காரன் தன்னுடைய சொப்பனத்தை சொல்லுகின்றார். பானபாத்திரக்காரன் என்று சொன்னால் மன்னனுக்கு ஒயின் கொடுக்கின்றவன். மன்னன் சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த ஒயின் உண்மையிலேயே ஒயின் தானா, அதிலே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பரிசோதிக்கிறவன் தான், பரிசோதித்து கொடுப்பவன் தான்.
மன்னன் சாப்பிடுவதற்கு முன்பாகத்தான் சாப்பிட்டு அது சரிதான் என்று உறுதி செய்த பிற்பாடு கொடுக்கிறவன் தான் பானபாத்திரக்கார். அவன் ஜெயிலில் இருக்கிறான். அவனுடைய தரிசனத்தை சொன்னவுடனே, சொப்பனத்தை சொன்னவுடனே மன்னன் யோசிப்பு அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். 3 நாளைக்குள்ளே 13வது வசனம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார் சொல்லுகிறார். பானபாத்திரக்காரனே, உன் வாழ்க்கையிலே நீ இழந்து போன மகிமையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றுக் கொள்வாய். உன் வாழ்க்கையிலே நீ அவமானப்பட்டு கூனி போய் குறுகி போய் கிடக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை பழைய நிலைக்கு திரும்பும் என்பதை திட்டமாக திருவுளம் பற்றுகிறதை பார்க்கிறோம். இதில் 3 மிக முக்கியமான காரியங்கள். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட காலம் இங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. உன்னுடைய பழைய நிலைமை திரும்புவதற்கு பல மாதங்கள் தேவையில்லை, பல ஆண்டுகள் தேவையில்லை, 3 நாட்கள். அந்த 3 நாட்களுக்குள்ளாக உன் நிலைமை பழைய நிலைமைக்கு திரும்பிவிடும். ஆம் அன்பானவர்களே, கடவுள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, கடவுள் தம்முடைய மக்களுடைய வாழ்க்கையிலே திருப்புமுனையை ஏற்படுத்துவதற்கு நீண்ட நாட்கள் தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் நினைத்தார் அடுத்த நிமிடமே நடந்துவிடும். அதான் வேதம் சொல்கிறது, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். அதைத்தான் பார்க்கிறோம். 3 நாளைக்குள்ளாக உன் நிலைமை பழைய நிலைமை போல மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக பாருங்கள், பார்வோன் உன் தலையை உயர்த்துவான். பார்வோன் உன் தலையை உயர்த்துவான். அதாவது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானத்தின் நிமித்தமாய், உனக்கு ஏற்பட்ட கனவீனத்தின் நிமித்தமாய் உன் தலை தொங்கி போய் கிடக்கிறது. சமூகத்தை எதிர்நோக்க அச்சப்படுகிறது. ஆனா நீ கவலைப்படாதே, கடவுள் உன் தலையை உயர்த்துவார். அதாவது பார்வோன் 3 நாளைக்குள்ளாக பார்வோன் உன் தலையை உயர்த்துவார். நீ நிச்சயமாய் தைரியமாய் மிடுக்கு நடை போடுவாய் என்பதை ஆண்டவர் இங்கே திருவுளம் பற்றுகிறதை பார்க்கிறோம். 3வது பாருங்கள், முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். நீ இழந்து போன பணி, நீ இழந்து போன உன்னுடைய வேலை நிச்சயமாய் உனக்கு திரும்ப கிடைக்கும். அதே பணியை நீ செய்ய போகிறாய் என்பதை இங்கே திருவுளம் பற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர். காலத்தை நிர்ணயம் செய்து அந்த காலத்திற்குள்ளாக திருப்பு முனையை ஏற்படுத்த வல்லவர் என்கிற ஆழ்ந்த உண்மையை, ஆழ்ந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் கடவுளை சார்ந்து ஜீவிக்க நாம் பழக வேண்டும். பாருங்கள், நான் வாசித்து கேட்ட பகுதியிலே யோசேப்பு ஒரு காரியத்தை செய்கிறார். நிச்சயமா யோசேப்புக்கு தெரியும், இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லியாயிற்று, அதன்படியே நடக்கும் என்பது யோசேப்புக்கு தெரியும். ஆனாலும் பாருங்கள், அவன் ஒன்று சொல்லுகிறான். பார்த்த காரணம், எப்பா நீ உன் வாழ்க்கையின் பழைய நிலைமைக்கு திரும்புவாய், அப்போது என்னை நீ நினைவு கூர்ந்து என்னை பற்றி உன் மன்னனிடம் சொல்லி எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடு, எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடு. இங்கே நாம் பார்க்கிறோம், கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டிய யோசேப்பு கடவுளிடமிருந்துதான் வெற்றியும் விடுதலையும் வருகிறது என்பதை உணராமல் பாருங்கள், இங்கே ரெக்கமெண்டேஷனுக்காக அவன் இருக்கிறான். நீ போய் சொல்லுப்பா, நீ போய் சொல்லு. ஆனால் வேதம் சொல்கிறது அது நடைபெறவில்லை. யோசேப்பு மீண்டும் 2 ஆண்டு காலம் ஜெயிலிலே இருந்தார். ஆனால் கடவுள் குறித்த காலம் வந்தபோது அவன் ஜெயிலிலிருந்து வெளியே வந்தார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலத்தை குறித்து ஆண்டவர் செயலாற்றுகிறார். ஆகவே மே மாதத்தின் 1ஆம் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டவர். நம்முடைய கடவுள் திருப்புமுனை ஏற்படுத்துகிறவர். நம்முடைய கடவுள் இழந்து போன யாவற்றையும் திரும்ப கிடைக்க செய்கிற கடவுள். இதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, இந்த மே மாதத்திலே உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய, உம்மையே சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நான் கேட்போம். அவருடைய கரங்களில் நம்மை கையளிப்போம். நிச்சயமாய் இந்த மே மாதம் நமக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாய் அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.